ஹalleluya. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். இந்த காலவெளியிலே ஆதாரமாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 22:31. தேவனுடைய வழி உத்தமமானது. அந்த வசனத்தில் வருது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடயமாயிருக்கிறார். இந்த வார்த்தையில் வார்த்தையை மட்டும் இருப்போம், தேவனுடைய வழி உத்தமமானது. இன்னைக்கு அநேகர் வழி தரலையே, என் தலையெழுத்து மாறுமா, இத்தனை வருடம் இப்படி தானே இருக்கு, ஏதோ வழி வரும்னு எதிர்பார்க்குறோம், நம்புகிறோம், வரல, அதுக்குன்னு வாஞ்சிக்கிறேன், அதுக்குன்னு சில முயற்சிகளை எடுத்து வைக்கிறோம். சில பேர் உதவுறாங்க, உதவி செய்தும் அது நடக்கலை. சில பேர் உதவி செய்கிறேன்னு சொல்லி செய்யாம போறாங்க. சில பேர் சொல்வதுண்டு, எனக்கு அது மட்டும் நடந்திருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருப்பேன். நான் சொல்றேன், மனுஷனை நம்பாதீங்க, கர்த்தர்கிட்ட வாங்க. அவருடைய வழி உத்தமமானது. வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணுவாரு. தண்ணீரே இல்லாத இடத்துல ஆறுகளை கொண்டு வருவாரு உங்களுக்காக. இன்னைக்கு உங்க கண்கள் அப்படிப்பட்ட அதிசயத்தை பார்க்கட்டும். God bless you. Bye bye.